ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம ரோஹிணி பண்ணுற வேலை இருக்கே, அதாவது முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வர கிருஷ்ண பார்த்ததுலேருந்து மனசு சரியில்லைப்பான்னு அவங்க அப்பாட்ட அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே என்னாச்சுப்பான்னு சொல்லி கேள்வி கேட்க, அவங்க இந்த மாதிரி அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கிருஷ்ண கூட்டம் தரலான் இருக்கேன், தத்தெடுத்து தரலான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சீரியஸாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேசிகிட்டே இருக்கும்போது விஜயாட்ட போய் தூண்டி வர்றாங்களாமா ரோஹிணி. யாரோ வீட்டுக்குள்ளே எப்படி இங்கே வரலாம், அதெல்லாம் வரக்கூடாது, அப்புறம் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேம் ப்ளே பண்ணாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. வரட்டும், அந்த பையனை வச்சாவது நான் வெளியே அனுப்பி விட்டாரேன் அப்படிங்கிறாங்க. நல்லா வருவோமா நீ, கடைசியில் அந்த பையன் வந்தானா வீட்டை விட்டு வெளியே போகிறது நான் தான்மா, நீ இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை யோசிச்சு பயந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்யாவை கூட்டிகிட்டு இவங்க ஸ்கூலாக பார்க்க போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஊரில் ரொம்ப தள்ளி, அதாவது சென்னை விட்டு சிட்டியை வச்சு ரொம்ப தள்ளி ஒரு ஸ்கூலில் பார்க்குறாங்க. கேட்டால் பூ கொடுக்கறதுக்கு அவங்க இங்கே வருவாங்க, அதனால் இந்த ஸ்கூலுக்கு நான் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. சேர்க்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி அவங்க அம்மாட்ட இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்து கூப்பிட்டுக்குவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா இப்போயாவது எனக்கு கிருஷ்ணை பற்றி யோசிக்க தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி. என் வாழ்க்கைக்கு ஆப்பாயிடுவான்னு சொல்லிட்டு தான் பயந்து போய் யோசிக்கிறேன்னு நினைக்குது இந்த பொண்ணோட மைண்ட் வயசு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எப்படியோ நீ கிருஷ்ணை பற்றி யோசிக்கிறல்ல, அது வரையும் சந்தோஷம்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம மெயினாக வந்து பூக்கட்டிகிட்டு இருக்க டைமில் நீ போய் எங்கேயும் கொடுக்கக்கூடாது, எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் மதியம் அப்படின்றாங்க. ஆமாம், இவங்க பார்க்குறாங்க டான்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு நீ அங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீயை நிப்பாட்டி பாருமா, உன் கிளாஸ்க்கு யாரும் வரமாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்லைங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவங்க சொன்னதுக்கப்புறமா முத்து என்ன சொல்லிட்டாருன்னா, வாய்ப்பே இல்லை, அப்போ நீங்கள் இவளுக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, என்னடா அது இவன் இப்படி பேசுறானே, இவனை சமாளிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு திணறுது நம்ம விஜயா. தேவையா விஜயா, அது சொந்த செலவில் சூனியத்தை வச்சுக்க பார்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.